நான் சீமாங்கட்சியில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பொண்ணை தந்து வீட்டில் விட்டுருப்போம். செய்வானா செய்ய மாட்டாங்க. ஏங்க அது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. ஒரு மாவீரன் 18 பேரை இட்டுக்கிட்டு காட்டுக்கு போகிறான். ஒரு மாவீரன் 18 பேரை இட்டுக்கிட்டு காட்டுக்கு போய் 2 நாட்டையே ஆட்டி வைக்கிறான். 2 நாட்டையே ஆட்டி வைக்கிறான். அமெரிக்கா ராடர் கொடுக்குறான், இந்தியா ராடர் கொடுக்குறான். அந்த ராடர் கண்டிலேயே மண்ணை தூக்கிட்டு பிளைட் வந்து குண்டு போட்டு பத்திரமா போயிடுது. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் டேபிள்லாம் பண்ணுவோம்ல, ஒயின் ஷாப்லாம் இருக்குமே, கால் தனியாக கை தனியாக இருக்குல்ல, கைட்டிட்டு அப்புறம் வச்சிடலாம். அது மாதிரி ஒரு ஃப்ளைட்டையே ரெடி பண்ண மாவீரன் பிரபாகரன். உலகத்தின் கண்களை ஆட்டி வைத்த ஒரு மாவீரன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்று நான் பேசினந்தா. இவன் அங்கே போனானா, அவர் கேட்டாராம், மான் கறி சாப்பிட்றீங்களா? மான் கறி சாப்பிட்றீங்களா? ஆமக்கறி சாப்பிட்றீங்களா? போட தூமை, உனக்கு எந்த கறியும் இல்லை. அவரு எந்த பக்கம் எந்த குண்டு விழுதுன்னு துடிச்சிட்டு இருக்கான். நான் ஒரு முறை சொன்னேன், அவ்வளவு பெரிய ராணுவத்தை படைத்திருக்க இந்தியாவை ஆட்டி படைக்கிறான். எப்படி? இவன் கூலிக்கு மாரடிக்கிறான், அவன் உரிமைக்கு போராடுகிறான். ஆகவே அவனை வெல்வது கடினம். அந்த மாவீரனை ஒரு சமையல்காரன் மாதிரி சொல்லி அங்கே போய் ஷூட்டிங் எடுக்கிறத துப்பாக்கியத்தை வச்சுக்கின்னு நான் ஒழுங்காக சொல்கிறேனான்னு பிரபாகரன் இவர்கிட்ட கேட்டாரான். அவனை நீ அவர் இல்லைன்னு நினச்சின்னு ஏதோ பேசுகிற, தப்பி தவறி எங்கன்னா இருந்தார், உனக்கு எதில் சுடுவாரோ தெரியாது. ஆமாம், ஒரு மாவீரனை கொச்சப்படுத்துகிற ஒருத்தன் ஊரில் இருக்கலாமாங்க?